வணக்கம். மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை தசமி திதி இருக்கிறது. இன்று ரொம்ப நல்ல நாள், உயர்வான நாள், 10 ராசிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொன்னால் செவ்வாய் புதன் 2 நாட்களுமே எந்த ராசிக்கும் மாற்றம் கிடையாது. 2 ராசிக்கு சிறப்பாக இல்லை. எவை அந்த 2 ராசிகள்னு உங்களுக்கு தெரியும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் உறுதி. 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. ஏன்? உங்கள் கிழமைக்கும் ராசிக்கும் தலைவர் செவ்வாய். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் தயவு செய்து மனசு நல்லா இல்லைன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, கோரக சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி. பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ஆம். ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் தைரியம் வெற்றியை தரும் உறுதி. மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் தயவு செய்து மனசு நல்லா இல்லைன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, கோரக சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி. பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ஆம். மிதுன ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். ஆமாம். மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கும், 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கும் தீபம் போட்டுருங்க, நல்லது. சரி, சூப்பர். அனுகூலமான எண் 3, 4 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 9 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் தயவு செய்து மனசு நல்லா இல்லைன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, கோரக சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி. பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ஆம். கடகராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர் பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவி பலமான நிதானமும் பொறுமையும் 2 நாளும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 4, 6 கிழக்கு தெற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். 2, 1 தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு புதன். 2 நாளும் தயவு செய்து மனசு நல்லா இல்லைன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, கோரக சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி. பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ஆம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தேடித்தரும். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஆமாம், உறுதி. ஏன்? செவ்வாய் யோககாரகன். செவ்வாய் உங்களுக்கு நல்லவர் எப்போவுமே. அதனால் அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் செவ்வாய். 7, 9 தெற்கு வடக்கு வெள்ளை பச்சை புதன். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். பொழுது உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சலை பொறாமையை அது குறைக்கும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புஸ்தகம் படித்து பாருங்க. 2 நாளும் படிங்க, கோயிலில் இருந்து படிங்க. பகை கடிதல். ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. பொறாமை குறையும், திருஷ்டி குறையும்.
கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாளாக இருக்கிறது. 2 நாளுமே வெற்றி, உயர்வு, உங்கள் பிறை பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கும், 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், புதன். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் பொழுது. உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சலை பொறாமையை அது குறைக்கும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புஸ்தகம் படித்து பாருங்க. 2 நாளும் படிங்க, கோயிலில் இருந்து படிங்க. பகை கடிதல். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. பொறாமை குறையும், திருஷ்டி குறையும். துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். ஆமாம். மிருகசீரிடம் மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், ஏன்னா மிருகசீரிடத்துக்கும் தலைவர் செவ்வாய், சித்திரைக்கும் தலைவர் செவ்வாய். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, செவ்வாய். 7 வடக்கு பச்சை, புதன். பரிகாரம் பண்ணுனா. 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, அக்ரூரரே போற்றி, அக்ரூரரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 2 நாளும் தினமும் அரை மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் இந்த 2 நாளும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். தோல்வி தள்ளி போடப்படும், வெற்றி வராது. இதை செஞ்சால் தோல்வியை தடுக்கலாம். உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பிறை பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும், புதன்கிழமை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கும் வசதிப்பட நேரத்தில் தீபம் போடுங்க. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு, மஞ்சள் சிவப்பு, செவ்வாய். 2, 1 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, புதன். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும் பொழுது. உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சலை பொறாமையை அது குறைக்கும். ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தர்ஷனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் புஸ்தகம் படித்து பாருங்க. 2 நாளும் படிங்க, கோயிலில் இருந்து படிங்க. பகை கடிதல். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. பொறாமை குறையும், திருஷ்டி குறையும். தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கலக்கிறீங்க, நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, மஞ்சள் சிவப்பு, செவ்வாய். 7, 9 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், புதன். மனசுக்குள்ள சில மந்திரங்களை அவ்வப்பொழுது சொல்லி பாருங்க, இன்னும் நன்மைகள் அதிகமாகும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி, திருத்தணியே போற்றி, திருச்செந்தூரே போற்றி, திருமுருகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படியுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படியுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே செவ்வாய் புதன் 2 நாட்களும், அவிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே வம்பு வழக்கு வரும். பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம். 2 நாட்களும் கிடையாது. வழிபாடு முக்கியம், மறந்துடாதீங்க. 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, அக்ரூரரே போற்றி, அக்ரூரரே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 2 நாளும் தினமும் அரை மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் இந்த 2 நாளும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள்.
தோல்வி தள்ளி போடப்படும். வெற்றி வராது. இதை செஞ்சால் தோல்வியை தடுக்கலாம். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே கில்லி, கலகுறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 7, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். மனசுக்குள்ள சில மந்திரங்களை அவ்வப்பொழுது சொல்லி பாருங்க, இன்னும் நன்மைகள் அதிகமாகும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி, திருத்தணியே போற்றி, திருச்செந்தூரே போற்றி, திருமுருகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க, நல்லது. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படியுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படியுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உயர்வு. உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். மனசுக்குள்ள சில மந்திரங்களை அவ்வப்பொழுது சொல்லி பாருங்க, இன்னும் நன்மைகள் அதிகமாகும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி, திருத்தணியே போற்றி, திருச்செந்தூரே போற்றி, திருமுருகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க, நல்லது. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படியுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படியுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.